ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க மாயாண்டியும் பென்னி கிட்ட அந்த ஜோசியரை கூட்டிட்டு வரதுக்காக சொல்லியிருப்பாங்க. உடனே பென்னியுமே அந்த ஜோசியர்கிட்டையும் சொல்லிட்டு இங்க பேச்சுக்கிட்ட போய் பணத்தையுமே கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. பணத்தை கொடுத்துட்டு அங்க பேச்சுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பேச்சு உள்ள போகவும் உடனே மஞ்சள் அந்த பணத்தை வாங்குறத பார்த்துடுறாங்க. உடனே என்னடி இன்னும் கையில வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையும் அங்க பேச்சுக்கிட்டு இருக்க பணத்தை மொத்தமும் வாங்கிடுறாங்க. ஏன்னா இங்க மாசம் வர பணத்தை எல்லாமே மொத்தமும் இங்க மஞ்சமலை தான் அதெல்லாம் வாங்கி குடிச்சு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் பேச்சையுமே எதுவுமே எதிர்த்து பேசாம அவங்க பிள்ளைங்களுக்காக அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த பணத்தை கொடுத்துட்டு இங்க பேச்சையுமே உள்ள போயிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய அண்ணன் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பணத்தை கொடுத்து அமிச்சா இவரு இத பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சேஃப்டி பண்ணாம இதை குடிச்சே அழைச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னைக்கா மாறுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேச்சையுமே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க வைத்தியருமே அங்க மாயாண்டி வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அங்க அழகருடைய ஜாதகத்தையும் பூங்குடியோட ஜாதகத்தையும் 2 ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இதுக்கு இவங்க 2 பேர் ஜாதகம் பார்க்குற போது எல்லா பொருத்தமும் ஒத்து போகுது. ஆனா ஒரு பொருத்தம் மட்டும் அவங்களுக்கு அதில் இடிக்குது. அதுவும் இல்லாம அதுக்காக அவங்க கிட்ட நம்ம இதுக்கான ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணணும். மறுபடியும் இவங்க 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம இந்த ஒரு பரிகாரம் அவங்கள விட்டு விலகும். அது இல்லாம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த பரிகாரத்தை நீங்க நல்லபடியா முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த வைத்தியமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட மாயாண்டியும் பென்னியும் இது நல்ல ஐடியா இருக்கு, நாங்களும் இந்த ஊர் முன்னாடி இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் வருத்தப்பட்டு இருந்தோம். இப்ப எல்லார் முன்னாடியுமே இப்படி ஒரு கல்யாணமும் நடக்க போகுது, அவங்க மேல இருந்த இப்படி ஒரு தோஷமும் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குச்சியா. இவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. நாமளும் இந்த ஒரு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி மறுபடியும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த பரிகாரமும் நம்ம நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டி கிட்ட சொல்லிடுறாங்க பென்னியுமே. உடனே மாயாண்டியுமே இதை கேட்ட உடனே அங்க பென்னி நீ சொல்றது ஒரு வகையில நல்லதா இருக்கு. அது இல்லாம வைத்தியருமே இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம இப்படி ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இங்க பூங்கொடியும் அழகரும் ஈவினிங் வரட்டும், நம்ம எல்லார்கிட்டையுமே கலந்து பேசி என்னைக்கு நம்ம இந்த ஒரு கல்யாணத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு மாதிரியுமே மாயாண்டியும் சொல்லிட்டுறாங்க. அங்க வைத்தியரையுமே அங்கிருந்து அம்சியுமே விட்டுடுறாங்க. உடனே உள்ள இருந்து அங்க மீனாட்சியுமே வராங்க வெளியே. உடனே மாயாண்டியும் மீனாட்சி இங்க நாங்க வைத்தியரை வந்து இங்க ஜோசியரை வந்து நாங்க கூப்பிட்டோம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கு. இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தோஷமும் போயிடும். அது இல்லாம நம்ம நினைச்ச மாதிரி எல்லாரும் முன்னாடியுமே ஒரு கல்யாணம் நடந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சி கிட்ட இங்க மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. எங்க என்னங்க சொல்றீங்க, இவங்க 2 பேருக்கும் ஒரு தோஷம் இருக்கா? இது இங்க ஜோசியர் சொன்ன மாதிரியே நம்ம மறுபடியும் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எனக்குமே சந்தோஷமா இருக்கும். யாருமே எதிர்பாராத போது இங்க ஊர் பஞ்சாயத்திலே இவங்களுடைய கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அது இல்லாம நம்ம குடும்பமே அந்த பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டு நின்றுச்சு. இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நல்லதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சியுமே சொல்லிடுறாங்க. உடனே பென்னியுமே ஆமா இங்க பாருங்க, இங்க ஜோசியர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணா கண்டிப்பா அவங்க மேல இருக்கிற ஜோசியமும் அவங்க மேல இருக்கிற அந்த ஒரு இதுவும் போகும். அது இல்லாம எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரும் இருக்கும். யாருமே எந்த ஒரு விஷயத்திலையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. எங்க ஜோசியர் சொன்ன மாதிரி இவங்களுக்கு 2 பேருக்கும் மறுபடியும் இன்னொரு கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பென்னியுமே சொல்லிடுவாங்க. உடனே அங்க பூங்கொடியும் காலேஜுக்கு போனதுமே ரிட்டர்ன் வந்து முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் வீட்டுக்குமே வந்துகிட்டு இருக்காங்க. இங்க அழகருமே அவங்க ஃப்ரெண்டு கூட எல்லாம் சுத்திட்டு அவங்க தனியாவும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க வர வழியில இங்க பூங்குடியுமே பாக்குறாங்க. பூங்குடியை பார்த்ததும் ஐயோ இவ வேற இங்க நடந்து போயிட்டு இருக்கல, இவன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு நினைச்சா கூட இவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம எப்படி போறது, இவளை கூட்டிட்டு போலாமா இல்ல இவளை இங்கே விட்டுட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேசாம நம்ம இவளை கூட்டிட்டே போலாம், கூட்டிட்டு போறதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு. அதுவும் இல்லாம மார்னிங் அப்பா என்ன அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. இங்க பூங்குடி கிட்ட எந்த ஒரு தப்பும் நடக்கா. அப்பா சொல்ற பேச்சு நான் கேட்கலனா அப்பா எனக்கு அப்பாவும் இல்ல, நான் அவருக்கு புள்ளியும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நம்ம இங்கவே பூங்குடியை விட்டுட்டு போனா கண்டிப்பா பூங்குடி அப்பா கிட்ட போயிட்டு
வழியில பார்த்து கூட என்ன கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதுக்கும் ஒரு நியாயம் கேட்டு அந்த வீட்டுல நின்றுகிட்டு இருப்பா. நம்ம கண்டிப்பா இவளை இங்கே விட்டுட்டு போக கூடாது, நம்ம கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே அங்க பூங்குடி முன்னாடி போயிட்டு வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. உடனே யாரு கேட்டுட்டு இருக்கீங்க, இங்க என் பேரு இல்ல, என் பேரை கூப்பிட்டு உக்கார சொன்னா நான் உக்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூங்குடியுமே சொல்லிடுவோம். உடனே இங்க அழகருமே என் பேரை சொல்லி சொன்னாதான் நீ உக்காருவியா, நீ உக்காரன்னு சொன்னாலாம் உக்கார மாட்டியான்னு சொல்லிட்டு, நீ உன் பேர் பூங்குடி தானே, பூங்குடி உக்காருமா, உன்னை கூட்டிட்டு போயிட்டு நான் வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே பூங்குடியை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. போற வழியில எங்க பூங்குடியும் பின்னாடி உக்காந்துக்கிட்டு இவங்க வீட்டுல எல்லாருமே என்கிட்ட பாசமா நடந்துகிட்டு இருக்காங்க, நான் தான் இவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ என்னவோ. ஏன்னா இங்க சின்ன வயசுல இருந்து எங்க அழகர் மாமா கூடயும் அங்க மாமா கூட அத்தை கூடன்னு சொல்லிட்டு நான் எல்லாரு கூடயுமே ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்தேன். ஆனா கடைசியில நம்ம ரெண்டு ஃபேமிலிக்குமே பிரச்சனையாகி இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பகையா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மாமா மேலேயும் அத்தை மேலேயும் நான் பயங்கர கோபமாயிட்டேன். அதுவும் இல்லாம இவங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கிறதில்ல. ஆனா இப்ப எங்க அப்பாக்காக இவங்களை நான் பழி வாங்கணுமே வந்தேன். ஆனா இங்க வந்த உடனே பார்த்தா இவங்க எல்லாருமே ரொம்பவே பாசமா நடக்கிறதெல்லாம் பாக்குற போது இவங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ண வேணாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு மனசுல எல்லாம் தோணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயுமே நான் இவங்கள பழி வாங்கணும் என்ற ஒரு நோக்கத்திலே இருந்தேன்னா கண்டிப்பா நான் மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகர் கூட உக்காந்துகிட்டு இருக்க பூங்குடியுமே மனசுக்குள்ளேயே தன்னைத்தானே பேசிக்கிறாங்க. உடனே அங்க அழகருமே என்ன எப்பவும் போல வழக்கமா நல்லா பேசிக்கிட்டு இருக்கவ இப்ப எதுவுமே பேசவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அழகர் ஒரு பேச்சை விடவும், நான் என்ன உங்ககிட்ட பேசணும், அதுவும் இல்லாம நீ என்ன வந்து டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்க, அதனால நான் வண்டியில உக்காந்துருக்கேன், மற்றபடி உன்னை பிடிச்சியோ இல்லை நான் உன் கூட போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் உக்காரல, என்ன பேசாம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நீ டிராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருக்கு கிட்ட வந்து பூங்குடியுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்க அழகரும் பூங்குடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க மாயாண்டி வீட்டு முன்னாடி நிக்கவும், உடனே மாயாண்டி பென்னி செம்பிளின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே உக்காந்துக்கிட்டு ஏதோ வண்டி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கவும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்ததை பார்த்ததும் அங்க மாயாண்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே அங்க பென்னி கிட்ட, பென்னி பாத்தியா இல்லையா, நான் இன்னைக்கு மார்னிங் தான் இவங்க கிட்ட நான் சொன்னேன் பூங்குடியை கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்ப அழகர் கூட்டிட்டு போகாம இப்ப மட்டும் எங்க பூங்குடியை கூட்டிட்டு வந்திருக்கான். இதுக்கு தான் சொல்றது, அவங்களுக்கு இதெல்லாம் தோணாது, நாம தான் அவங்களுக்கு இப்படி சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ நாம தான் அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இப்படி சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிரிவினை உண்டாடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்க பிரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் எளியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. பென்னி, இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு பார்க்குற போது என் கண்ணு ரெண்டும் குளிர்ச்சியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு மனசு நிம்மதியாகவும் இருக்குது. இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு என்னால் வருத்தப்பட முடியாது. ஏன்னா எல்லா பிரச்சனையும் இங்கே முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பூங்குடியை அழகருக்கு நான் கட்டி வைக்கணும்னு நினச்சேன், அந்த ஒரு விஷயமும் நடந்துருச்சு. இங்கே என்ன ஒன்று ஒரு பிரச்சனை, என்னுடைய தங்கச்சி பேச்சு அவ அந்த வீட்டில் போய் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுத்து தான் இருக்கா. என்ன ஒன்று இங்கே மஞ்சமலை வந்து பேச்சியை கஷ்டப்படுத்தாமல் இருந்தானா அந்த ஒரு கவலையுமே எனக்கு பறந்து போயிடும். என் மனசில் எந்த ஒரு சஞ்சடமும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. என்ன ஒன்று அப்போ இருந்தே பேச்சு வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கஷ்டப்படுத்துக்கிட்டு அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக இப்போ வரைக்கும் தாங்கி அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கிறப்ப அவளை நான் அந்த வீட்டை விட்டு வந்துட சொன்னாலையுமே அவள் வரவும் மாட்றா. ஏன்னா அவளை என்னை கூப்பிட்றதுக்கும் எனக்கு மனசும் இல்லை. அவளை பார்த்தனாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதனால் இந்த விஷயத்த நான் என்ன சொல்லி பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் என்ன ஒன்று, இந்த வீட்டுக்குள்ளே வந்த பூங்குடியும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தானா எனக்கு அதுவே போதும் அப்படின்ன மாதிரியுமே மாயாண்டி வந்து பென்னிக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. பென்னியும், ஆமாங்க ஜெயா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்கள் மனசுக்கு, உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் ஜோசியர் சொல்லிட்டு போன விஷயத்த இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே பேசி தான் ஆகணும். அது இல்லாமல் அழகரும் பூங்கொடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் இவங்க கையில் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இவங்ககிட்ட பேசலைன்னா, கலந்து பேசலைன்னா கூட எதனா ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனையாகும். அதனால் இப்போ பூங்கொடிக்கிட்டையும் அழகர்கிட்டையும் நம்ம இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெண்டு பேரையுமே வெளியவும் வர சொல்கிறாங்க. வெளியே வர சொல்லிட்டு இங்கே மாயாண்டியும்
பூங்கொடி கிட்ட, ஆத்தா பூங்கொடி, இன்னைக்கு நாங்கள் ஜோசியரை கூட்டிருந்தோம் வீட்டுக்கு வர சொல்லி இங்கே உன்னுடைய ஜாதகத்தையும் அழகருடைய ஜாதகத்தையும் கொடுத்து அங்கே உங்களுக்கு ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னோம். பார்த்தபோது உங்களுக்கு எல்லா பொருத்தமும் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு குறை மட்டும், ஒரு தோசை மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுக்குமே பரிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொன்னாங்க. உங்களுடைய கல்யாணம் இங்கே ஊர் முன்னாடி பஞ்சாயத்தில் நடந்ததுனால அந்த கல்யாணம் இங்கே தடபுடலாக இந்த ஊருக்கே தெரிகிற மாதிரி நல்லபடியாக 2 வீட்டாளர்களும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொன்னார். அதனால் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். பூங்கொடியாத்தா, நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே கேட்குறாங்க. உடனே அங்கே மாயாண்டி கேட்டதுமே பூங்கொடியும், இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணமும் வேணாம், இங்கே நான் சந்தோஷமாக வாழவும் வரல, யாருடையுமே சேர்ந்து கொஞ்சி குழாவிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்க வரல, எனக்கு இருக்கிறதே போதும். அதுவும் இல்லாமல் நான் இங்கே இவரு கூடயோ சேர்ந்து வாழணும், இல்லை உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரல, எனக்கு இந்த பரிகாரம் பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற அழகரும், பார்த்தீங்களா எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் இவளை இந்த வீட்டுக்குள்ளே விடாதீங்க, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இவ எப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா. இதுதான் முந்தா நேற்று இவ காலேஜுக்கு போகிறேன், இன்ஸ்டிடியூட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்ககிட்ட உங்களுடைய பேச்சை மீறி அவள் போனா. இப்போ பார்த்தீங்களா, ஒரு விஷயம் சொல்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதையுமே கேட்டு அவள் எதுவுமே அதுக்கு ஓகே சொல்லாமல் உங்களுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டில் இத்தனை நாளாக நாங்களும் தான் இருக்கோம், உங்கள் பேச்சை மீறி உங்களை எதிர்த்து எதனா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோமா? நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு நாங்கள் அமைதியாக இருந்திருக்கோம். ஆனால் அப்படி இருக்கிறப்போ இவ மட்டும் எப்படி உங்கள் பேச்சை கேட்காம போகலாம்? என்னுடைய அப்பா பேச்சை இந்த ஊரே கேட்குற போது இவ கேட்கலனா என்னால் சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா. இவன் மேல கோவப்படுற மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க சொல்ற பேச்சு அவ கேட்டானா இந்த வீட்டுல இருக்கட்டும், அப்படி இல்லையா இந்த வீட்டை விட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அழகரும், அப்பா நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், அது இல்லாம அவன் சொன்ன மாதிரியே தான் எனக்கும் அவ கூட மறுபடியும் எங்கள் ஊர் மிச்ச எல்லாரும் ஊர் ஆளுங்க முன்னாடி மறுபடியும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றத நினைக்கிறதெல்லாம் எனக்குமே இதை பிடிக்கலப்பா. அந்த கல்யாணம் நடக்கவே போகாது. அது இல்லாமல் அவள் என்ன சொல்கிறது, என்ன ரிஜெக்ட் பண்ணுறது, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்ப்பா, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற மாயாண்டியும், அழகரு நான் உங்ககிட்ட யார் என்ன பேசினாலையும் அதுக்கு மறுக்க பேசக்கூடாது, அதுவும் இல்லாமல் என்னுடைய பேச்சை மீறக்கூடாது. அப்படி மீறினா நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி என்னுடைய பேச்சை எதிர்த்து நீ பேசலாம்? ஏன்னா நான் பூங்குடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பென்னியும், தம்பி இது அழகரு நீ அங்கே உங்கள் அப்பா பேச்சை கேளுப்பா, உங்கள் அப்பா ஏற்கனவே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்குமே உங்களுக்காக தான் அவர் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை நீ எதிர்த்து பேசுகிறதெல்லாம் நியாயமே கிடையாது அழகரு நீ பேசாமல் அப்பா சொல்கிற மாதிரி கேளுப்பா. இங்கே ஜோசியர் உங்கள் 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை கேட்ட உடனே உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா இங்கே யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டு அங்கே பூங்கொடியும், இங்கே பாருங்க, இங்கே நீங்கள் சொன்னதுனால மட்டுமே இந்த ஒரு விஷயத்தில் நான் சம்மதிக்கிறேன், அவரு என்ன இதில் சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறது, நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, இதனால உங்களுக்காக மட்டும்தான் நான் இதை ஒத்துக்கிறேன்னு தவிர மற்றபடி நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டில் நான் சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கேன், நீங்க போட்ட சோறை நான் சாப்பிட்ருக்கேன், அதுக்கான ஒரு நன்றி உணர்ச்சியா நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க நினைச்ச மாதிரியே மறுபடியும் இப்படி ஒரு பரிகாரத்தை பண்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியும் அங்க கிளம்பிடுறாங்க. உடனே மாயாண்டிக்கு சந்தோஷம். உடனே அத்தா அப்படி சொல்லாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லவும், உடனே மாயாண்டியும், இந்த பாராளகரு எங்க பூங்குடியே இதுல சம்மதிச்சிட்டா, இதுக்கு மேல நீ சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நீ இதுல சம்மதிச்சுதான் ஆகணும், அது இல்லாம நான் சொல்றதுதான் நீ கேட்டாகணும், அப்படி நீ மறுப்பு தெரிவிச்சுனா இந்த நீ எனக்கு புள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு நான் தலைமொழிங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுவாங்க. உடனே அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்காக நீங்க என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்கப்பா,
எப்பா அவ வரும்போது நான் என்னெல்லாம் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டி கிட்ட சொல்லவும், உடனே மாயாண்டியும் இன்னும் அழகு பேசிட்டு இருக்க, நான் இந்த ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது, உனக்கும் இங்க பூங்குடிக்கும் இவ்வளவு பெரிய பிடிக்காத ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும்ல, அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக பூங்குடிய அவங்க வீட்டுக்கு போயிட்டு கடத்திட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு தப்பு தானே. அப்படி தப்புனா நீ கண்டிப்பா நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். அப்படி கேட்கலனா நான் முன்னாடி என்ன சொன்னோம் அதை நீ பண்ணனா எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். கடைசி வரைக்கும் என்னுடைய பிள்ளையாவும் நான் இங்க பூங்குடிய நான் வளர்த்துக்கிறேன், நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அங்க அழகரும், மாமா நான் இங்க யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க விரும்பல, இங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த விஷயத்துக்கு நீங்க ஓகே பண்றீங்க, இதுல நான் எந்த ஒரு தடங்களும் பண்ண மாட்டேன், நான் இதுல எனக்கு மனப்பூர்வ சம்மந்தம் தான், எனக்கு அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதேவே நீங்க சம்மந்தப்படுத்துறீங்க, ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க மாமா, போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழகருமே கிளம்பிடுறாங்க. உடனே எங்க பென்னி வந்து மாயாண்டி கிட்ட, சியா பாத்தீங்களா சியா இங்க அழகரு இவ்வளோ வருத்தப்பட்டு பேசிட்டு போறான், என்னாச்சியா இவங்கள எதிர்த்து இல்லை இவங்கள இப்படி பண்ணி நம்ம அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எதனா இருக்காச்சியா, வேற எதனா ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியுமே சொல்லவும், உடனே பென்னி என்ன பேசிட்டு இருக்க பென்னி, நீங்க சொல்றது எதனா கொஞ்சமாவது சரியா இருக்கா, அதுவும் இல்லாம அந்த வைத்தியர் என்ன சொல்லிட்டு போனாரு, அவங்க 2 பேர் சம்மதத்தோட அவங்க 2 பேரும் சந்தோஷத்தோட இப்படி ஒரு விஷயம் நடக்கணும், அப்படி நடந்தா கண்டிப்பா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொல்லிட்டு தானே போயிருக்காரு, அதுவுமே நீங்க நல்லா தானே பாத்தீங்க, அப்படி இருந்தா நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்க இப்படி எல்லாம் பேசவே கூடாது பென்னி, எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது யோசிச்சாதான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே பேசிடவும், உடனே அங்க இருக்கிற செம்புலியும், ஆமாங்கச்சியா நீங்க சொல்றதுதான் கரெக்டு, அதுவும் இல்லாம இங்க அப்போ அழகுமே பூங்குடி மேல பயங்கர கோவமா தான் இருக்காங்க, அந்த கோவமெல்லாம் போகணும், இவங்க மேல இருக்கிற அந்த அந்த ஒரு தோஷமும் போகணும் அப்படின்றதுனால தான் நம்ம இப்படி ஒரு விஷயமெல்லாம் பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்துல அவங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லக்கூடாது, 2 பேரும் மனப்பூர்வமா சந்தோஷத்தோட இவங்க இதுல சம்மதிச்சு அவங்க இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் அந்த வைத்தியரை வந்து காலம் அப்போ இருந்தே இங்க மீனாட்சியுமே அங்க அந்த வைத்திய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வைத்தியர் என்ன சொன்னாலுமே அது அச்சர பிறலாம எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா நீங்க 10 வருஷம் ஜெயில இருந்தபோது கூட உங்களுக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க, ஆனா நீங்க வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே இந்த வைத்தியர் தான். அதே மாதிரி அந்த 10 வருஷத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இங்க அவங்க சொன்னது கண்டிப்பா நடந்திருக்கு. ஆனா அவங்க சொன்ன மாதிரி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா எங்க அழகரும் பூங்குடியும் 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு மாற்று கட்டும் கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இடைவேளை நிறையவே இருக்கு. இவங்கள நம்ம சேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு இப்படி ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம பண்ணணும்னா இப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம அழகுடைய கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையாகி இப்படி ஒரு பிரச்சனை வந்து எல்லாமே திருப்பி போடுன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை அழகருக்கும் பூங்குடிக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இங்க வயசானா கூட எல்லாருக்குமே 60ஆம் கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. அப்படி எதுக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா 60ஆம் கல்யாணம்ன்றது அவங்க இணைப்பிரியாம அங்க 60 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலேயும் நாங்க வாழதான் போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையா கொண்டுதான் இங்க 60ஆம் கல்யாணம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அது மாதிரி இங்க இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்காக நம்ம 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கணும், கண்டிப்பா நடக்க தான் போகுது. இங்க பூங்குடியும் இந்த விஷயத்துல சம்மதிச்சுட்டா, இதுக்கு மேல யாருடைய சம்மதமும் வேணாம். இங்க மீனாட்சியுடைய சம்மதத்தை கேட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கான தேதி குளிக்கிறத பாருங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செம்பிலியுமே சொல்லிடுவாங்க. உடனே மீனாட்சியும் வெளியே வந்து, இங்க இந்த ஒரு கல்யாணத்தை நடத்தினா அங்க எதனா ஒரு பிரச்சனை ஆகுமா, ஏன்னா நம்ம இவ்வளவு பெருசா வைக்கிறோம், எல்லாரும் வரும்போது எல்லார் முன்னாடியும் இவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனையாகவும் அதுவும் இல்லாம எல்லார் முன்னாடியும் நம்ம அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இப்படி ஒரு அசிங்கத்தை நம்ம தெரியக்கூடாது. ஏன்னா முன்னாடியே எல்லா விஷயத்தையுமே நம்ம இவங்க 2 பேர்கிட்டையுமே நம்ம சொல்லிடணும். யாரும் எந்த ஒரு பிரச்சனையும்
எதுவும் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அங்க போய் உங்களுடைய வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே சொல்லி தான் அனுப்பணும். ஏன்னா எல்லாருக்குமே கோவம் இருக்கு, அதெல்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த கோவத்தை அந்த ஒரு நாள் மட்டும் எல்லாரும் அடக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செம்பிலியும் அங்க மாயாண்டி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டி கேட்டுட்டு, பென்னி இங்க இவங்களுடைய கல்யாண ஏற்பாடெல்லாம் எல்லாம் பார்த்துரு பென்னி, அதுவும் இல்லாம இந்த ஊர்லயே நடக்காத அளவுக்கு இவங்களுடைய 2 பேர் கல்யாணம் இருக்கணும், அதுவும் இல்லாம இங்க மஞ்சமலை இதை பார்த்து வயிறு எறியணும். ஏன்னா இப்போ வரைக்கும் மஞ்சமலை என் மேல இருக்கிற கோவத்தை அவங்க பொண்ணுகிட்டயா இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபு கிட்டயா இருக்கட்டும் தப்பா நடந்துகிட்டு இருக்காங்க. அது இல்லாம இவங்கன்னா கூட ஒரு பிரைவேசியா எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அங்க பேச்சு மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா அங்க பேச்சு வந்து சந்தோஷம் தான் படும் எப்பவுமே. இங்க மஞ்சமலையும் சுடலை ராசாத்தின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்க சந்தோஷமா இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க சந்தோஷம் இதை பார்த்து அவங்க வயிறு எறியணும். இப்படி ஒரு கல்யாணத்தை இந்த உலகத்திலே இந்த இந்தியாலே யாருமே பண்ணிருக்க கூடாது, அந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட பெண்ணியுமே, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் தடபுடலாம் பண்ணிடலாம், அது இல்லாம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்ணியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க மஞ்சமலையுமே வீட்டுல உக்காந்துக்கிட்டு அவங்களுடைய பொண்ணை பத்தியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இருந்தாலையும் அந்த வீட்டுக்கு இங்க பூங்குடி சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம அமுச்சு விட்டு இருக்க கூடாது, அழகரை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. ஏன்னா இங்க அவங்கள பழி வாங்குறான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த ஒரு கோவத்துல நான் அவங்க அழகரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா கடைசியில இங்க பூங்குடி அங்க போன உடனே இங்க அவங்க சைடு சப்போர்ட் பண்ணி இல்ல அங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஆளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவங்களுடைய புராணத்தை இப்போ வரைக்குமே கீழே விடாம பேசிக்கிட்டு இருக்கா. இவ எங்களுக்கோ சரி இல்ல எல்லாருக்குமே உண்மையா இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே இங்க மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. உடனே அங்க மஞ்சமலையும் எல்லாருமே ஒரு சைடு ரொம்பவே கோபமாகவும் அங்க பூங்குடி வந்து எங்க மஞ்சமலை கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு, அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க மன்னிப்பு கேட்காம அவங்க ஈகோனால அங்க இருந்து வெளியேயும் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற பூங்குடி ஒரு இடத்துக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கா. வாக்கப்பட்டு வந்தவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி கேட்டை சாத்தினா அவளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டி வந்து அங்க இருக்கிற தெய்வானகிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அங்க பூங்குடி கிட்ட மன்னிப்பும் கேட்டிருப்பாங்க. ஆனா இங்க பேச்சைய வெளியே துரத்தணும் இல்லாம மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்து சும்மா விட்டுட்டு அவங்க ஒரு மன்னிப்பு கேட்காம நான் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு சொல்லாம அப்படி கூப்பிட்டு போனதுனால இந்த விஷயம் வந்து கேட்டு அங்க இருக்கிற உன்னுடைய அப்படி இருக்கப்போ இங்க மாயாண்டியுமே அழகருக்கும் பூங்குடிக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே இங்க பெண்ணிக்கிட்டையுமே பார்க்க சொல்லியிருக்காங்க. உடனே இங்க மீனாட்சி கிட்ட போயிட்டு, மீனாட்சி நான் இப்ப பண்றதெல்லாம் கொஞ்சமாவது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாட்சியுமே அங்க மாயாண்டி கிட்ட கேட்கவும், உடனே மாயாண்டியும் மீனாட்சி இங்க ஜோசியர் வந்து சொன்னார் இல்லையா, இப்படி ஒரு விஷயத்த பண்ணாதான் அவங்களுடைய 2 பேரோட வாழ்க்கையிலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்றதுக்கான ஒரு முடிவே எடுத்திருக்கு. அது இல்லாம இங்க பூங்கொடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவ சம்மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா கடைசியில அவ இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சிட்டா. இங்க அழகர்னா இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கவே மாட்டான். அழகர்கிட்ட நீ சொல்லி வச்சிடு, அழகர்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னுடைய பேச்சை கேட்காதவன் இந்த வீட்டுக்குள்ளும் இருக்கக்கூடாது, எனக்கு மகனாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் இது எதுவுமே கேட்காம இங்க பூங்கொடி கிட்ட பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட மாட்டினானா கண்டிப்பா அவனை நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நீ போய் மீனாட்சி நீ போய் சொல்லி வச்சிரு மீனாட்சி, அழகர் வந்து கொஞ்சம் அங்க பூங்குடி கிட்ட கொஞ்சம் பாசமாவும் அன்பாவும் நடந்துக்க சொல்லு. அப்பாவது இங்க பூங்குடியுடைய மனசு மாறி இங்க அழகர் கூட சேர்ந்து வாழ அவ முயற்சி பண்ணுவா. என்னதான் இருந்தாலையும் அவ அவங்க அப்பா என்னென்னமோ சொல்லி அவளை கோவப்படுத்தி அவ நம்ம மேல கோவப்படுற மாதிரி அவங்க அப்பா என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவ நம்ம மேல இப்ப வரைக்குமே இவ்வளவு கோவப்பட்டு இருக்கா. என்னதான் அவ கோவத்தோட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பழி வாங்கணும்னு வந்தாலையும் அவளுடைய மனசை மாற்ற வேண்டியது இங்க அழகருடைய வேலை. அது அவன்
அவன்கிட்ட நீ சொல்லி நல்லாவே புரிய வை மீனாட்சி. அவன்கிட்ட நான் எதுவுமே பேசி அவனுக்கு நான் நிரூபிக்க முடியாது. அவன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். மறுபடியும் அவன்கிட்ட நான் சொன்னேன்னா எனக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவத்தில் எதனா சொல்லிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. யாரையுமே கஷ்டப்படுத்தி எல்லாரையுமே வருத்தப்படுத்தி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தபோது அப்போல்லாம் உங்களை நினப்பதான் நான் அந்த ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வெளியே வந்த பிறகு இங்கே எல்லாமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தோடு நான் இருக்கேன். என்னுடைய பேச்சை மீறாமல் இந்த வீட்டில் எல்லாரும் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் கடைபிடிச்சி செஞ்சாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.